அகதீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் கட்டு மந்திரத்தை பற்றி. இந்த உடல் கட்டு மந்திரம் நல்லா பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த உடல் கட்டு மந்திரம் எது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து தெய்வ உபாசனை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி. அது போக மட்டும் இல்லை, நம்ம வந்து இப்போ வந்து தொலைதூர பயணமாக நம்ம வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா பல துஷ்ட சக்திகள் நம்மளை தாண்டி தான் போய்கிட்டு தான் இருக்கும். அப்பையும் நம்மளுக்கு இந்த உடல் கட்டு மந்திரம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த உடல் கட்டு மந்திரம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலோ நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது. அதாவது நெகட்டிவ் சக்தி வந்து நம்மளை பாதிக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து உடல் கட்டு மந்திரம் வந்து போட்டு வச்சுக்கிறோம். சரிங்களா? உடல் கட்டு மந்திரம் போடுவதன் மூலமாக நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை நம்பி வர்றவங்களையும் பாதுகாக்கலாம். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த உடல் கட்டு மந்திரத்தை முறையாக 11 நாட்கள் வந்து சித்தி செய்திருக்கணும். அது என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அமாவாசையில் இருந்து 11 நாட்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து காலையும் மாலையும் 108 முறை கிழக்கு முகமாக உட்காந்து தீபம் போட்டு அவல் பொறி கடலை அச்சு வெல்லம் பால் பன்னீர் தேங்காய் பழம் ஊதுபத்தியெல்லாம் வச்சு விளக்குக்கு முன்னாடி வச்சு இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லணும். காலையிலையும் 108 முறை, மாலையிலையும் 108 முறை சொல்லி 11 தினங்கள் இந்த மந்திரத்தை நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பூஜை பண்ண போகிறோம். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், ஒரு 3 முறை சொல்லிவிட்டு நம்ம வந்து விபூதி வச்சுக்கிட்டு போனாலே போதுமானது. அதே மாதிரி ஒரு பரிகாரம், ஒருத்தங்களுக்கு வந்து பரிகாரம் செய்ய போகிறோம், அப்பையும் நம்ம வந்து இந்த 3 முறை இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். இல்லை ஒரு உபாசனை தெய்வம் நம்ம எடுக்க போகிறோம்னாலே போடக்கூடியதே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உடல் கட்டு தான். உடல் கட்டுக்கு அப்புறம்தான் திசை கட்டு, அப்புறம்தான் கணபதி மந்திரம், உங்களுடைய குரு மந்திரம், அதுக்கப்புறம் தான் உபாசனை தெய்வத்தோட மந்திரம். அப்படி இருக்கும்போது முதலாக நமக்கு வந்து இந்த உடல் கட்டு மந்திரம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அப்போ உடல் கட்டு மந்திரம் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு பூஜைகளோ பரிகாரங்களோ எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. அப்போ அந்த உடல் கட்டு மந்திரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அறிவோம் உள்ளங்கால் பிடித்து உச்சி அறுதியாகிய ஆகாசவாணி பூமி தேவி அறிய பிரம்மா விஷ்ணு ருத்ரராகிய மும்மூர்த்திகளும் அறிய என்னை காக்க சிவா. இந்த மந்திரத்தை தான் நம்ம வந்து 11 நாள் வந்து காலை மாலை 108 முறை சொல்லி நம்ம வந்து சித்தி பண்ணி வச்சுக்கணும். சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணும்போது ஒரு 3 டைம் சொல்லி நீங்கள் வந்து உங்கள் உடல் முழுவதும் விபூதி பூசினாலே போதுமானது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் கட்டு போட்ட உடனே நம்ம வந்து விபூதி பூசும் இடங்கள்லாம் இருக்குது. அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து விபூதி பூசிக்கலாம். பூசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜைகளை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து வெகு தூரமாக பயணத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 3 முறை சொல்லிவிட்டு இந்த விபூதி எடுத்து நெத்தியில் மட்டும் வச்சுட்டு போனாலே போதும். நமக்கு வந்து உடல் முழுவதும் உடல் கட்டு விழுந்துக்கிடும். அப்போ என்ன ஆகுனா, மற்ற துஷ்ட சக்திகள் எதுவும் உள்ளே நுழையாது, நமக்கு வந்து விபத்துகள் வந்து எதுவும் வராது, பூஜைகள் தடை ஏற்படாது. இந்த உடல்கட்டு மந்திரத்தை பிரயோகப்படுத்தி அனைவரும் பயன்பெறுங்கள். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.